ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சா. ஆன்சே இன்னைக்கு நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு தெலுங்கு படத்துல இருந்து ஒரு டீசர் வந்து. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. லவ் சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் நாங்கள் ரியாக்ஷன் பண்ணல, ஏன்னா லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால. பட் அந்த பாட்டு நிஜமாவே கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இது என்ன படம், யாரோடது? ஸோ படம் பேர் என்ன? எபிக். எஸ். ஸோ நம்ம எப்பிக்கான ஒரு படத்துக்கு தான் வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஆனந்த் தேவர்குண்டா சார் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து வைஷ்ணவி மேம் நடிச்சிருக்காங்க. டைரக்ட் பண்ணியது வந்து ஆதித்யா அண்ட் மியூசிக் பை ஹேஷ். ஸோ ஆல்ரெடி எபிக் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி நம்ம பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. அது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி, வெளிநாட்டுக்கு போய் ஏதோ லவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனந்த் தேவர்குண்டா ப்ரீவியஸ் மூவி நாங்கள் பார்த்துருக்கோம், நல்லாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி உண்டு. அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அது ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்துலேயே வைஷ்ணவி கூட அவங்க மறுபடியும் நடிச்சாங்க. வைஷ்ணவி அவங்களும் ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பேய் படம் தான் நம்ம பார்த்தோம், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரீசெண்டாக. ஸோ அதுவே எங்களுக்கு இந்த இதில் வந்து ஒரு லவ் ப்ளஸ் அந்த எஜுகேஷன் இந்த மாதிரி சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த டீச்சர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிருக்கோம். அந்த எப்பிக்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேற லெவலில் ஒரு டீசராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தனைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து லைக்னா ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாரும் கொடுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோ ஓகே, வெல்கம். Hi, I'm Kadali. Hi. Myself Aditya. I'm short film director. Oh, super. మీరేమిట్లు Oh, Hi, I'm John Christian. I'm Aditya Hindu. अच्छा. అమ్మాయికి హ్యాపీ బర్త్డే చెప్పడం కూడా రాదు, నువ్వు ఒక అమ్మాయిని లైన్ లో పెట్టినావంటే అట్లా జరిగిపోయింది. అయ్యిందా? ఏం మామా? రేయ్, నీకు అర్థమైందా? నాకు అర్థమైందిరా. అయ్యిందా అంటే పైన పైన మ్యూజిక్ హలో ఆదిత్య, తిన్నావా? తిన్నా మమ్మీ. என்னவா? బట్టలేరా? చెమటలేంది? డాడీ ఎక్సర్సైజ్ చేస్తున్నా డాడీ. ఈయన ఇలాగేదో అంటుంటాడు రా, నువ్వు మంచిగా చేయరా. This summer. ஃபர்ஸ்ட் செமஸ்டர். எஸ். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே நம்மளோட டீசர் வந்து எப்பிக் வேறு லெவலில் இருந்து ஜென்ரேஷனில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி அதான் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. அந்த படம் பேரு ஞாபகம் இல்லை. மறுபடியும் அதே இதில் ஸோ இதுல நடக்கும். வைஷ்ணவியோட ஹேரை கொஞ்சம் கர்லியா பண்ணனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுறாங்க. பட் ஆல்மோஸ்ட் அழகா தான் இருக்காங்க. பட் இதுல வந்து என்னன்னா, அவங்க 2 பேரும் படிக்கிறதுக்கு வராங்க. அங்க வந்து யூகேல லவ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுல நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள், காமெடி, அவங்களுக்கு ஒரு இதுல வந்து அவங்க ஆனந்த் அவங்க வந்து கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் சொன்னா கிறிஸ்டின் சொன்னா நான் ஹிந்து அப்படிங்கிறதும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், அப்புறம் போன்ல பேசுறது, அது எல்லாம் பண்ணிட்டியா. இதுல வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்றது கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நிறைய, ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த கனெக்ஷன் வந்து அவங்க கூட இருக்கிறதுல வரல. ஸோ அந்த மாதிரி தான் அதில் வந்து கொஞ்சம் இன்னோசென்ஸாக காட்டியிருந்தாங்க அவங்கள. அதுவுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க வந்து இப்போ ஸ்டார்டிங் அவங்க கொஞ்சம் வேற லெவலில் அதுலேயே அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட இதெல்லாம் வந்து ரொம்பவே யதார்த்தமாக, கொஞ்சம் திங்கிங்கும் அவங்களோட அட்வான்ஸா இருந்த மாதிரி இருக்குது. இந்த கம்பேர் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பெர்ஃபெக்டா அதுல இருந்த மாதிரி இருக்காங்க. இவங்க தான் அதுல அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் வந்து இது பண்ணி அவங்க 2 பேரும் மீட் பண்ணி அவங்க லவ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் போகும், இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த ட்ரெய்லர் இந்த படத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இதுல மெயின் ஹைலைட் என்னன்னா, அவங்க 2 பேரும் வந்து பிரைவேட்டா இருக்க போச்சுன்னா அவங்க அம்மா அப்பா கால் பண்ணியிருந்தாங்க. உடனே அந்த பொண்ணு அங்கே தட்டி விட்டுட்டு இவங்க இது பண்றாங்க. அப்ப அவங்க அப்பா வேற காமெடியா ஒரு விஷயம் கேட்கறாங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
பண்ணாங்க அம்மா நீ பண்ணு செம்ம அது So, அந்த நல்லா scene ரொம்ப கியூட்டா ரெண்டு இருந்துச்சு. 3 காமெடி சீன் தான் வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட நிஜமாவே 2 பேத்துக்கு ஆக்டிங் அழகாவே இருந்துச்சு. 2 பேத்துக்கு பேருமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அந்த படத்துல தான் வேற லெவல்ல அவங்க ஹிட் ஆனாங்க. இந்த எபிக் அந்த டீசரை பார்க்கும் போதுலயே வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இந்த படமும் ஒரு வேற லெவல். மியூசிக்கும் கண்டிப்பா சொல்லிருக்காங்க. சூப்பரா மியூசிக் பண்ணிருக்காங்க. ஈஷமாவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா அழகா அந்த பாட்டு இருந்துச்சு. இதுலயுமே பிஜிஎம் சூப்பரா இருக்கு. அது அந்த லாஸ்ட்ல வர பிஜிஎம்லாம் அழகாவே பண்ணிருக்காங்க. ஓவரால் சூப்பரான ஒரு டீசர் தான். கண்டிப்பா இந்த படம் சம்மர்ல வருது. ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி நிறைய நம்ம த்ரில்லர் அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு love story. கண்டிப்பா ஒரு காமெடி ப்ளஸ் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது வெளிநாட்டில் ஃபுல்லா யூகேல தான் இருக்கு இந்த படம் ஃபுல்லா. So நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்குமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் bye ஃப்ரெண்ட்ஸ். friends. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.